உலகெங்கிலும் உள்ள நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா கேள்விகள் 1000 நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மத்திய கிழக்கு நாடுகளில் டெல்டா வகை கொரோனா பாதிப்பால் தொற்று பரவல் அதிகரித்திருக்கிறது என்று இது உலகம் முழுமைக்கும் ஒரு எச்சரிக்கையாகவும் உலக சுகாதார அமைப்பு கூறியிருக்கிறது. நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவில் தொடர்ந்து 4வது நாளாக தினசரி பாதிப்பு 20,000-ஐ கடந்திருக்கிறது. தமிழகத்தில் பார்த்தோம் என்றால் சேலம், கோவை ஆகிய மாவட்டங்களில் தினசரி தொற்று பாதிப்பு சற்று அதிகரித்திருக்கிறது. என்ன செய்தாலும் நம்மை விட்டு அகலாத கொரோனாவிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? குறிப்பாக புற்றுநோய் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு எந்த வகையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை? இதுபோன்ற உங்களுடைய கேள்விகளுக்கு புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் அனிதா ரமேஷ் அவர்கள் ஆலோசனைகளை வழங்குகிறார். நேர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு விளக்கங்களை கேட்டு பயன்பெறலாம். டாக்டர் வணக்கம். பொதுவாகவே சாதாரண மனிதர்களே பாதிக்கப்பட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனைக்குள்ளாகிறாங்க. அடுத்தடுத்த நாட்கள்லேயே ரொம்ப சிவியரான கண்டிஷனுக்கு போயிடுறாங்க. டெல்டா ப்ளஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த பரவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த புற்றுநோய் பாதித்தவர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டால் அவங்க எப்படி சிகிச்சை முறை அவங்களுக்கு என்ன, அவங்க எப்படி அந்த பாதிப்பிலிருந்து பாதுகாத்துக்கிறது? ஓகே, அதன் நீங்கள் என்ன சொல்லிட்டே இருக்கீங்க? டெல்டா ப்ளஸ் இது கொரோனா வைரஸ் ஒரு டெல்டா ப்ளஸ் இப்போ ரன் பண்ணிகிட்டே இருக்கேன். டெல்டா இந்த வைரஸ் மியூட்டேட் ஆகிட்டு இப்போ டெல்டா ப்ளஸ். இந்த டெல்டா ப்ளஸ் வைரஸ்க்கு கொஞ்சம் இன்ஃபெக்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கே, விருலன்ஸ் ஜாஸ்தி இருக்கே. ஆர் ஃபேக்டர் அது பேர் ரிப்ரொடக்டிவ் ஃபேக்டர் மீன்ஸ் ஒரு ஆள்லேருந்தே 100% இட் இஸ். இந்தியாவிலேருந்து நிறைய ஸ்டேட்லேருந்து லைக் கேரளா, மகாராஷ்டிரா அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் மிசோரம், திரிபுரா அதன் அங்கே ஆர் ஃபேக்டர் 1 மீன்ஸ் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கே. ஸோ திஸ் இஸ் த டெல்டா ப்ளஸ். இது கொஞ்சம் பயம் இருக்கே. அந்த சேர்த்து புற்றுநோய் இருக்கே, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ரொம்ப கஷ்டம் இருக்கே. ஸோ எனிஹவ் கேன்சர் ட்ரீட்மெண்ட் இப்போ டயக்னோசிஸ் ஆயிடுச்சுக்கு நம்ம கரோனா பாசிட்டிவ் உடனே புற்றுநோயோட சிகிச்சை நிறுத்தணும். வி கான்ட் கண்டினியூ கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணணும். அப்புறம் யூஸ்வலி ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும். கரோனா ட்ரீட்மெண்ட்க்கு அசிம்டமேட்டிக் யாருக்கே மைல்டு இருக்கே வீட்டிலேருந்து குவாரண்டைன் பண்ணால் மாட்ரேட் அட்மிஷன், சிவியர் அட்மிஷன் we will continue. இந்த டெல்டா ப்ளஸ்லேருந்தே கஷ்டம் கூட ஜாஸ்தி இருக்கே. நிறைய பேருக்கு இருமல், காய்ச்சல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். ஸ்கேன் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக. கோராட்ஸ் ஹை கோராட்ஸ் வேல்யூ மீன்ஸ் 2 பக்கம் வைரல் நிமோனியா தெரியும். அண்ட் நிறைய பேஷண்ட்க்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டோம். நம்ம பேஷண்ட்க்கு ரெம்டெசிவிர் அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் வெரி டவுன் த ஹில். ஸோ கம்மி வயசு ஆளுக்கே நிறைய இந்த வியாதி எஃபெக்ட் ஆகும். ஸோ இட் இஸ் லிட்டில் அக்ரெசிவ். அண்ட் த செகண்ட் வேவ் என்ன விஷயம் எத்தனை பிரச்சனை வந்துச்சு பிகாஸ் டெல்டா அண்ட் டெல்டா ப்ளஸ் நிறைய பேஷண்ட்கே வந்துச்சு. ஸோ இந்த டைம் கரோனா ட்ரீட்மெண்ட் நமக்கே முக்கியமாக வேற ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் தள்ளி பண்ணிட்டு அண்டில் அன்லெஸ் கேன்சரோட எமர்ஜென்சி இருக்குது அதை தனியாக விஷயம். ஐ ஹேட் ஒன் பேஷண்ட் எமர்ஜென்சி வித் கோவிட், அதை எமர்ஜென்சி மேனேஜ் பண்ணணும். பட் வேற கேன்சர் ட்ரீட்மெண்ட் இஸ் ஆப்ரேஷன், கேன்சரோட ஊசி, புற்றுநோயோட கீமோதெரப்பி ஆர் கரண்ட் கதிர்வீச்சு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி நம்ம கரோனா வைரஸோட ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு கரோனா வைரஸ் ட்ரீட்மெண்ட்லேருந்து வெளியில் வந்துச்சு பேஷண்ட் நல்லதாக இருக்கு. அப்புறம் நம்ம மீதி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது புற்றுநோய்க்கான சிகிச்சைகளில் நிறைய இருக்குது. கீமோதெரப்பி, ரேடியாலஜின்ற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ரேடியாலஜி அப்படின்றது ஒரு முறை ரேடியாலஜி பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 100 எக்ஸ்ரேக்கான கதிர்வீச்சுக்கள் உடம்புல பாயுதுன்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. இப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது அது வேற வகையான உறுப்புகளை ஏதேனும் பாதிப்பக்கூடிய இப்போ இந்த மாதிரி தொற்று ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? எஸ், நீங்கள் என்ன கேட்டுட்டு இருக்கே இஸ் ரேடியேஷன் லேட் எஃபெக்ட்ஸ். எப்படின்னா ரேடியேஷன் எஸ் நம்ம ரேடியோதெரப்பி வி கிவ் இட் ஃபார் தி புற்றுநோய் கேன்சருக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெஷின் இருக்கே. பலசா ஒரு மெஷின் இருக்கு 3D. உஸ்க்கு இப்போதான் புதுசாக IMRT, IGRT ரேபிட் ஆர்க் வந்துச்சு. ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் இஸ் ஃபார் யுவர் ஸ்டேட்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் லேட் எஃபெக்ட்ஸ் வரும் இந்த ரேடியேஷன்லேருந்து. பட் இதை நம்ம புது மெஷின்லேருந்து புது சிமுலேஷன், புதுசாக பிளானிங், இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணது என்ன ஓகே நம்ம புற்றுநோய் மேலே மட்டும் ஹை டோஸ், புற்றுநோய் பக்கத்திலே 1 சென்டிமீட்டர் அதை மட்டும் வெரி ஹை டோஸ் போட்டுட்டோம். ஸோ பக்கத்தில் நார்மல் டிஷ்யூஸ் இருக்கே அதற்கே டோஸ் it will comes down குறையும். 1 centimeters மட்டும் பார்டர் கொடுத்துட்டு it will come down. ஸோ IMRT, IGRT ரேபிட் ஆர்க்லேருந்து நம்ம ரொம்ப வெரி வாட் டு சே வெரி பர்ஃபெக்ட் பிளானிங் அதுக்கு. ஸோ சரௌண்டிங் டிஷ்யூலேருந்து டோஸ் அவ்வளோ வராது. ஓகே, பட் புற்றுநோய் மேலே கரெக்டாக டோஸ் வரும். ஸோ இதற்கு நமக்கு அக்யூட் சைடு எஃபெக்ட்ஸ் மீன்ஸ் இமீடியட் சைடு எஃபெக்ட்ஸ் அதை குறையும். ப்ளஸ் நீங்கள் சொல்லிட்டு இருக்க லேட் சைடு எஃபெக்ட்ஸ் சப்போஸ் 5 வருஷம் 3 வருஷம் கடைச்சி நிறைய பேருக்கு என்ன வரும். சப்போஸ் நம்ம கர்ப்பப்பை நாக்புல்
உள்ள புற்றுநோய்க்கு ரேடியேஷன் கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு யூரின்லேருந்து ரத்தம் வரும் 5 வருஷம் 8 வருஷம் கழிச்சு, தட் இஸ் ரேடியேஷன் சிஸ்டைட்டிஸ். நிறைய பேருக்கு மோஷன் ரூட்லேருந்து ரத்தம் வரும், ரேடியேஷன் ப்ராக்டைட்டிஸ். நிறைய பேருக்கு ஒன்லி அடிக்கடி யூரின் வரும், சிஸ்டைட். இது லேட் எஃபெக்ட்ஸ் வரும். பட் இந்த நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணியாச்சு, நியூ மெஷின் யூஸ் பண்ணியாச்சு, இதுக்கு நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் நல்லா குறையும். பட் பழச மெஷின் யூஸ் பண்ணியாச்சு, பிக் டோஸ் ஏரியா கொடுத்துருக்கு, நிறைய டோஸ் கொடுத்துட்டு இருக்கு. முன்னாடி யூரின் பிளாடர், பின்னாடி நம்ம மோஷன் ரூட் வரும், பவுல், அதை இராடியேட் ஆயிடுச்சு. அதுக்கு லேட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். இப்போ புற்றுநோய் சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொரோனாவை தான் குணப்படுத்தணும்னு சொல்லிருக்கீங்க டாக்டர். இப்போ என்னன்னா அவங்களுக்கு ரேடியாலஜியோ கீமோதெரப்பியோ கொடுத்தோம்னா அவங்களால சாப்பிடுறதுன்றது, அதாவது ரெகுலரான சத்தான உணவுகள் சாப்பிட்றதுன்றது கொஞ்சம் முடியாது, ப்ராக்டிக்கலாக அவங்களால முடியாது டாக்டர். வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும், வாமிட்டே சில நேரங்களில் வரும். ரெகுலர் உணவுகள் எடுத்துக்கிறது கூட அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் டாக்டர். அப்போ அந்த உணவை எப்படி அவங்களுக்கு மேட்ச் பண்ணுறது? எஸ், ஸோ இந்த டியூரிங் ட்ரீட்மெண்ட் நிறைய பேருக்கு இந்த ஃபேட்டிக் டயர்ட்னஸ் வரும். அதை சேர்த்து ஈவன் கீமோ ரேடியேஷன் 2 சேர்த்து டைம் நமக்கு வாந்தி சென்சேஷன் வரும், ஒரு நாளுக்கு நேரம் வாந்தி வரும். பட் வி ஹாவ் வெரி குட் மெடிகேஷன்ஸ், ஆன்டிஎமெட்டிக் நிறைய புது மருந்து வந்துச்சு. ஸோ கரெக்டாக ஆன்டிஎமெட்டிக் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணியாச்சு, அவ்வளோ வாந்தி வராது. எஸ், ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அடுத்து சொல்லிட்டே இருக்கு, சாப்பிட கஷ்டம் இருக்குது, கட்டாயமாக கஷ்டம் இருக்குது. யாருக்கு கீமோதெரப்பி கொடுத்துட்டு இருக்கு, அல்சர் வரும், புண்ணு வரும், வயிறு உள்ளே தொண்டைக்கு வலி வரும், முழுங்க முடியல, வாமிட்டிங் சென்சேஷன். ஸோ சாப்பாடு கட்டாயமாக குறையும். நெக்ஸ்ட் ரேடியேஷன், சப்போஸ் ஹெட் நெக் கேன்சர் ரேடியேஷன் அப்புறம் சாப்பிட முடியாது. பிகாஸ் இந்த ஃபுல் மவுத் தொண்டை மேலே அந்த மியூக்கஸ் மெம்பரேன் மேலே ரேடியேஷன் மைல்ட் ரியாக்ஷன் வரும், அதுக்கு நிறைய சிக்ரேஷன் வரும், சளி வரும், முழுங்கத்தை கஷ்டம். பட் இதெல்லாம் தவிர்க்க முடியாது. யா, ஸோ அண்ட் இதை சேர்த்து யார் அட்வான்ஸ் கேன்சர் இருக்கு அதுக்கே லாஸ் ஆஃப் ஆப்படைட், பசி இல்லை, அது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஸோ அதான் இருக்குது. இதை சேர்த்து எவ்ரி திங் ஆட்ஸ் அப் டுகெதர். ஸோ நியூட்ரிஷன் இஸ் a பிக் ப்ராப்ளம். ஸோ அதனால நம்ம எல்லா பேஷண்ட், சப்போஸ் புது பேஷண்ட் ஓபிலேருந்து வந்துச்சு, நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முன்னாடி வி ஹாவ் டு டூ நியூட்ரிஷனல் அசஸ்மெண்ட். அசஸ் பண்ணணும், எவ்வளோ கம்மி இருக்குது நியூட்ரியன்ஸ், ப்ரோட்டீன் எவ்வளோ கம்மி இருக்குது. உடனே அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி கன்சல்டேஷன் நம்ம டயட்டீஷியன் கூப்பிட்டு உட்காந்துட்டு பேசிட்டே ஓகே ஹவு டு இம்ப்ரூவ், பிகாஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் டாலரேட் பண்ண முடியாது. We will discuss. ஒரு நேர பார்த்துருவோம். சதீஷ் வணக்கம், அடையார்லேருந்து இணையறீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன சதீஷ்? சதீஷ் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் மேடம். வணக்கம், குட் மார்னிங் மேடம். இது பைல்ஸ் கம்ப்ளைண்ட்ல பிளட் ப்ளீடிங் ஆகுது எவ்ரிடே. இந்த டைம்ல வந்து நாங்க வந்து கொரோனா இன்ஜெக்ஷன், கோவேக்சின், கோவிஷீல்டு எடுத்துக்கிறது சரியா இருக்குமா, இல்ல வேற எதனா கம்ப்ளைண்ட் வருமா? Yes, Mr. Satish, the piles-length bleeding vanduche, you have to meet the doctor. And the continuous blood vanduche, ninge hemoglobin korayo, vera side effects varo. So other or vishay, naira poite doctor paathite piles or treatment pannano. Or piles conservative management is seriaido. Or piles ke operation venu. So please attend. அடுத்த விஷயம், வேக்சின்லேருந்து பைல்ஸ்லேருந்து சம்மந்தி இல்லையே, வேக்சின்லேருந்து இந்த ப்ளீடிங்கில் பைல்ஸோட ப்ளீடிங்லேருந்து சம்மந்தி இல்லையே. ப்ளீஸ் நீங்கள் immediate you take your vaccine, anything, Covishield, Covaxin, even Sputnik also okay இருக்கு. Please vaccine. So vaccine continue பண்ணணும், piles ஒரு treatment சேர்த்து continue பண்ணணும். Don't wait. நன்றி சதீஷ், அழைத்ததற்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். டாக்டர், இப்போ இந்த காலகட்டத்தில் பிரஸ்ட் கேன்சர் பரவலாக அறியப்படுது டாக்டர், பெரும்பான்மையானவர்களுக்கு வருது. இப்போ இது கோவிட் அப்படின்றது கிட்டத்தட்ட 3 வருடங்களாக இருக்குது டாக்டர். ஒரு ரெகுலரான செக்அப் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குன்றதுக்கு முடியல. இப்போது மார்பகத்தில் ஒரு நீர்க்கட்டியோ இல்லை ஒரு பால் கட்டியோ வந்து அது கவனிக்கப்படாமல் விட்டால் அது புற்றுநோயாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய கருத்து? யா, சி பிரஸ்ட்லேருந்து எல்லா கட்டி புற்றுநோய் கட்டி கிடையாது. ஒரு கட்டி சிம்பிள் சிஸ்ட் வரும், பிரஸ்ட் சிஸ்ட். ஒரு கட்டி ஃபைப்ரோ அடெனோமா, நிறைய ஈவன் 20 இயர்ஸ்லேருந்து அந்த ஃபைப்ரோ அடெனோமா மாறும். ஒரு பேஷண்ட் உள்ளே ஃபைப்ரோ அடெனோசிஸ், சின்ன சின்ன சிஸ்ட் மாதிரி நிறைய பிரஸ்ட்குள்ளே வரும். மென்சஸ் டைம் கொஞ்சம் வலி வரும், நிறைய பேருக்கு இருக்கு. நீங்கள் எப்படி சொல்லிட்டே இருக்கேன், பால் கட்டி டியூரிங் பிரஸ்ட் ஃபீடிங் வரும். ஸோ இந்த ஃபைப்ரோ அடெனோமா, ஃபைப்ரோ அடெனோசிஸ், பிரஸ்ட் சிஸ்ட், பால் கட்டி, அந்த மில்க் சிஸ்ட், இதுலேருந்து யூஸ்வலி புற்றுநோய் வராது. யூஸ்வலி புற்றுநோய் வராது. 100% சொல்ல முடியாது, இட் டசன்ட் டர்ன் டு கேன்சர். பட் நம்ம இந்த திங்க் பண்ணிட்டே பிரஸ்ட் கேன்சர் மிஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் இது அதோ கட்டி இருக்கு, இது வாட் எவர் கட்டி, நீங்கள் நேராக போயிட்டு மேமோகிராம் பண்ணிவிட்டு டாக்டர் மீட் பண்ணணும். அண்ட் மேமோகிராம்லேருந்து சயின்ஸ் இருக்கு, அந்த டைம் நம்ம பயாப்சி பண்ணணும். பயாப்சிலேருந்து சாதாரண கட்டி வந்துச்சு, அப்சர்வேஷன்.
ஓகே டாக்டர், அடுத்த நேரம் பார்த்துருவோம். ரகுராம் வணக்கம், விழுப்புரத்திலிருந்து இணையறீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன ரகுராம்? சார், இப்போ நம்ம வந்து கொரோனா வந்துருது ஒருத்தருக்கு, அவருக்கு வந்து கேன்சர் தொற்று இருக்குன்னா அது எப்படி சார் அவர் தெரிஞ்சுக்க முடியும்? ஆரம்ப அறிகுறிகள் சார். அதே நமக்கு, அதாவது நார்மலா இருக்கிறவங்களுக்கு என்ன அறிகுறியோ அதே தான் அவங்களுக்கும் தெரியும். மருத்துவர்கிட்ட கேட்கலாம் இதற்கான விளக்கத்தை. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க ரகுராம். டாக்டர், இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க எப்படி கண்டறியுதுன்னு கேட்குறாங்க. RT-PCR தான், பட் சிம்டம்ஸ் எப்படி தெரியும் உங்களுக்கு? ஃபீவர், கோல்டு. ஸோ கொரோனாக்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கு. ஒன் இஸ் நிறைய பேருக்கு ஒன்றும் சிம்டம்ஸ் இல்லையே, இன்னும் ஜஸ்ட் சும்மா செஸ்ட் டெஸ்ட் பண்ணாதே RT-PCR பாசிட்டிவ் வரும், அதை பேர் ஐசிம்டோமேட்டிக், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஒரு ஆளுக்கு மைல்ட் சிம்டம்ஸ், ஒரு ஆளுக்கு மாட்ரேட் அண்ட் சீவியர். மைல்ட் மீன்ஸ் ஃபீவர், காய்ச்சல் வரும், தும்பல் வரும், ஸ்னீசிங், இருமல், காஃப் வரும், தலைவலி வரும். ஓகே, இந்த புது ஸ்ட்ரெயின்ஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் இதே சிம்டம்ஸ் தான் நடக்குது இல்ல வேற ஏதாவது மாறுபடுங்களா? நோ, சிம்டம்ஸ் வேற இல்ல. கொரோனா ஒரு சிம்டம்ஸ் அதே மாதிரி சிம்டம்ஸ். ஐ வில் டெல் யூ வாட் ஹேப்பன்ஸ் வித் கேன்சர். ஸோ இந்த மாதிரி இந்த புது டெல்டா ஸ்ட்ரெயின்ஸ்லேருந்து நிறைய பேருக்கு GI சிம்டம்ஸ் வரும். வாந்தி, வாமிட்டிங் சென்சேஷன், வயிறு வலி, டயரியா, பேதி, நிறைய பேருக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். அண்ட் ஆல்சோ இஃப் யூ டிலே, மூச்சு கஷ்டம் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, அண்ட் தென் பல்ஸ் ஆக்சிமீட்டர் பார்த்துட்டு அப்புறம் நீங்களுக்கு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ஸ்லோலி கம்ஸ் டவுன் 98, 96, 94. இது கரோனா ஒரு சிம்டம்ஸ் அதே மாதிரி வரும். மேபி டேட்டா அந்த மாதிரி சொல்ல முடியாது கி புற்றுநோய் பேஷண்ட்கே இது சீக்கிரம் வரும் ஜாஸ்தி வரும். பட் எஸ், இம்யூனோ காம்ப்ரமைஸ் ಅದಕ್ಕೆ கொஞ்சம் ஜாஸ்தி வராத சான்ஸ். இது சேர்த்து நீங்களுக்கு நிறைய பேர் இப்போ என்ன வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, நம்ம ஸ்கேன் பண்ணியாச்சு, அதை உள்ள புற்றுநோய் புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. ஸோ இட் கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச். பட் கொரோனா ஒரு சிம்டம்ஸ் ரொம்ப முக்கியமாக, அதை கொஞ்சம் கவனிக்கணும். சரி டாக்டர், அடுத்த நேரம் பார்த்துருவோம். சிலம்பரசன் வணக்கம், ஹொசூர்ல இருந்து இணையறீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன சிலம்பரசன்? சார், ஆக்சுவலா இப்போ வந்து கோவிட் வேக்சினேஷன் பாத்தீங்கன்னா கோவிஷீல்டு இருக்கு, கோவேக்சின் இருக்கு, அப்புறம் வந்து ஸ்புட்னிக். சொல்லுங்க. வணக்கம் சார், குட் மார்னிங். எஸ், குட் மார்னிங். வணக்கம் சிலம்பரசன், தொடர்ந்து பேசுங்க, இணைப்புல இருக்கீங்க. எஸ், ஆக்சுவலா மேடம் இப்போ பாத்தீங்கன்னா 3 வேக்சினேட் இருக்குங்களா, கோவிஷீல்டு இருக்கு, கோவேக்சின் இருக்கு, and one more is ஸ்புட்னிக் இருக்கு இந்தியாவுல. சரிங்க, தொடர்ந்து பேசுங்க. சார், இப்போ இந்தியாவுல பாத்தீங்கன்னா வேக்சின் பாத்தீங்கன்னா கோவிஷீல்டு இருக்கு, கோவேக்சின். ஐயா, உங்க கேள்வி என்ன கேளுங்க. திரும்ப நீங்க அதே சொல்றீங்க. உங்க கேள்வி என்னன்னு கேட்டா சரியா இருக்கும். இல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எஃபிஷியன்சி, பேஸ்ட் ஆன் எஃபிஷியன்சி which one is better one சார்? இந்த 3 வேக்சின்ல எது பெட்டர்னு கேக்குறீங்களா? See, அந்த மாதிரி சொல்ல முடியாது. All the 3 are available and approved in India. இது 3 efficacy almost same. See, சிலவோட ரிசல்ட்ஸ் இருக்கே, பட் 70 to 80% எஃபிகசி 3 வேக்சின்கே இருக்கே. 3 வேக்சின்கே டோசிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கே. கோவிஷீல்டு 1 டோஸ், அப்புறம் அடுத்த டோஸ் 3 மாதம் கழிச்சு கொடுக்கணும், தட் இஸ் 12 வாரம். அண்ட் கோவேக்சின் எஸ், ஃபர்ஸ்ட் டோஸ், அடுத்த டோஸ் 6 to 8 வீக்ஸ், 2 மாதத்துக்கு கொடுக்கணும். ஸ்புட்னிக் ஒரு ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ் இஸ் within 3 வீக்ஸ் கொடுக்கணும். பட் இப்போ as on now the data does not support that கி இந்த வேக்சின் நல்லா தான் இருக்கு, அந்த வேக்சின் நல்லா தான் இருக்கு. all are at same level. please go, இது அவைலபிள் இருக்கு, போயிட்டு நீங்கள் you get the vaccine. Regarding international approval, yes, Sputnik international approval இருக்கு. யார் foreign travel பண்றா, they are using the Sputnik because the Russian vaccine. Covaxin and Covishield க்கு இப்போ வரைக்கும் we are getting the approval சீக்கிரமா வரும், and it will be also recognized in foreign countries. So at one level, one answer, 3 வேக்சின் அதே மாதிரி இருக்கு, no difference கிடையாது as on today. நிச்சயமா டாக்டர். சிலம்பரசன், இப்போ தடுப்பூசி தட்டுப்பாடு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த தடுப்பூசி கிடைக்குதோ நீங்க அதை போட்டுக்கிறது சரியா இருக்கும்ன்றதான் டாக்டருடைய பரிந்துரையா இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, மேல பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். டாக்டர், இப்போ இந்த புற்றுநோயில இருக்கிறவங்களுக்கு, ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கா, இல்ல அவங்களுக்கு எதுவுமே தடையே இல்லையா, அவங்களுக்கு ஏதேனும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? ஸோ தடுப்பு இந்த கொரோனா வேக்சினோட டியூரிங் ட்ரீட்மெண்ட், சப்போஸ் நமக்கு சர்ஜரி இருக்கு, அந்த டேட் போட்டக்கூடாது. 3 days முன்னாடி or 3 to 5 days பின்னாடி ஆப்ரேஷன் முடிச்சுட்டு. சப்போஸ் ரேடியேஷன் இருக்குது, அந்த டே ஆஃப் ரேடியேஷன் அந்த டைம் வேண்டாமா, ரேடியேஷன் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி 3 days பிஃபோர் நீங்கள் போட்டோம், ஆர் ரேடியேஷன் முடிச்சுட்டு கம்ப்ளீட் ஆச்சு ஃபுல்லாக 3 days later ரெகுலர் பண்ணி. அண்ட் தென் கீமோதெரப்பி, கேன்சரோட ஊசி இன்றைக்கி பிளான் பண்ணியாச்சு, இன்றைக்கி வேணால் we wait
கீமோதெரப்பி 72 ஹவர்ஸ் கழிச்சு போட்டோம். ஆக்சுவலி பேசிக்கலி ஒன்றும் சம்மந்தம் கிடையாது, பட் அந்த ட்ரீட்மெண்ட்டே வேண்டாம். பிகாஸ் இது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் போகிறோம், சின்னதாக சைட் எஃபெக்ட்ஸ், டோன்ட் டேக் சான்ஸ். இது ஒரு மிக்ஸ் ஆகிடும், நமக்கு தெரியல கீமோ ஒரு சைட் எஃபெக்ட்ஸ். regarding surgery same சொல்லிட்டே இருக்கேன். அதர்வைஸ் இந்த புற்றுநோய் பேஷண்ட்கே இந்த கொரோனா வேக்சினோட சேம் இண்டிகேஷன். சப்போஸ் ப்ரெக்னன்சிக்கே now it is relaxed, you can give in pregnancy. Breastfeeding mother ke also it is relaxed. குழந்தைக்கு now approval less than 18 years. யாருக்கு allergic reaction இருக்கு, நிறைய allergic reaction anaphylaxis, other we should not use the vaccine. அடுத்த விஷயம் யாருக்கு lot of bleeding disorders, ரொம்ப சின்னதாக போட்டால் ரொம்ப bleeding இருக்கு, please do not use. So any contraindication general மக்களுக்கு எப்படி இருக்கு, கரோனா cancer patient க்கு also அந்த மாதிரி. But yes, please go and take the vaccine immediately. நிச்சயமா டாக்டர், அடுத்த நேரம் பார்த்துருவோம். அன்பரசன் வணக்கம், பெரம்பலூர்ல இருந்து இணையறீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன அன்பரசன்? குட் மார்னிங் மேம். அன்பரசன் நல்லா இருக்கேன் மேடம். எஸ் நல்லா தான் இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். எஸ் தேங்க்யூ, நன்றி நீங்க ஃபோன் பண்ணியாச்சு. தேங்க்யூ, நீங்க மேம்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. I'm recording stage, but I have some voice problem, madam. வாய்ஸ் டோன் வர மாட்டேங்குதுங்க. ஆமா, கஷ்டமா இருக்குங்களாயா, எப்படி இருக்குங்க? சரி சரி. ஓ, உங்களுடைய வாய்ஸ் டோன் வரல, வேற ஒரு வாய்ஸ் மாதிரி வருது. ஆமா சார், ரெண்டாவது சீவிங் ப்ராப்ளம். சரி சீவ் பண்ண முடியல. சரி சரி, கம்ப்ளைண்ட் இருக்கு சார். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கியா உங்களுக்கு? சார் மேடம் சரி சரி மேடம். சரி சரி, தொடர்ந்து பாருங்க, நிகழ்ச்சி பாருங்க அன்பரசன், உங்களுக்கான விளக்கத்தை மருத்துவர் வழங்குவார். Yes, Mr. Anbarasan, thank you. So, Mr. Anbarasan ke ipo chemotherapy நடந்துட்டு இருக்கு, and chemotherapy சேத்து கொஞ்சம் side effects இருக்கு. And actually Mr. Anbarasan ke COVID and புற்றுநோய் ரெண்டு சேத்து கண்டுபிடிச்சிருக்கு same time. He was one of the patients same time, but he has done very well. Okay, COVID நம்ம first is COVID. So COVID ல இருந்து வெளியில வந்துச்சு, அப்புறம் நம்ம புற்றுநோயோட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கு. இது கொஞ்சம் side effects இருக்கு chemotherapy ஒரே, and he is having some change in the voice. Sometimes என்ன வரும், chemotherapy போட்டா நமக்கு mucositis வரும், laryngitis வரும், mucosal கொஞ்சம் inflammation வரும். அந்த டைம் முழுங்கத்தை கஷ்டம் இருக்கே, வலிக்கோ, நிறைய பேருக்கு வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ இது பயப்பட மாதிரி கிடையாது. ஓகே, யூ ரைட் டு மீ, ஐ வில் சென்ட் த மெடிசன்ஸ் ஆஃப்டர் த ஷோ. அது சரியாயிடும். கொஞ்சம் ஆவி பிடிக்கணும் 2 to 3 times, கொஞ்சம் சுடு தண்ணி உள்ளே உப்பு போட்டால் குப்புல் பண்ணணும். மீதி மருந்து நான் டிவி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நான் மெசேஜ் பண்றேன். அடுத்த நேரம் பார்த்துருவோம். But he is doing well. நிச்சயமா he is doing good. யூசுப் வணக்கம், மதுரையில இருந்து இணையறீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன யூசுப்? மேடம், தங்களுடைய பேஷண்ட் ஷிஃபா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மதுரையில இருந்து பேசுறேன். சரி சரி ஷிஃபா தெரியும். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ALL ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா இது பண்ணியிருக்கீங்க. சரிங்க யூசுப், உங்களுடைய கேள்வி ஏதாவது இருக்கா? ஆமா, கேள்வி வந்து இப்போ அந்த ஷிஃபா பேஷண்ட்டுக்கு கேளுங்க யூசுப், தொடர்ந்து பேசுங்க. கோவிட் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாமா? கொடுக்கறதுக்கு முன்னாடி வேற எதுவும் நான் ப்ரிகாஷன் எடுக்கணுமா அப்படிங்கிற. நிச்சயமா யூசுப், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. எஸ் மிஸ்டர் யூசுப், ஷிஃபாவோட வயசு எவ்வளவு இருக்கு இப்போ? இணைப்புல இருக்கீங்களா யூசுப்? 8 years. ஓகே, எஸ். ஆனால் ஷிஃபாக்கே கொஞ்சம் சின்ன குழந்தை வயசுலேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு. நவ் ஐ திங்க் 5 வருஷம் ஆயிடுச்சு. ஷிஃபா இஸ் ஆல் ரைட். ஸோ 8 years இப்போ வரைக்கும் இந்தியாவிலேருந்தே அப்ரூவல் இல்லை ஃபார் வேக்சினேஷன் ஃபார் சில்ட்ரன். 18 years வரைக்கும் மேலே ஏஜ் இருக்கு, அப்புறம் வேக்சினேஷன் கொடுக்கணும். பட் நீங்கள் கரெக்டாக கேட்டுட்டு இருக்கேன், ட்ரையல்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட்லேருந்து மெச்சூர் ஆகிடும் இந்தியாவிலே. கோவேக்சின், பாரத் பயோடெக் அண்ட் செரம் இன்ஸ்டிடியூட் ரெண்டு கம்பெனிஸ் நடந்துட்டு இருக்கு வேக்சினேஷன். இப்போ வரைக்கும் அப்ரூவல் இல்லையே. பட் ஒன்ஸ் த அப்ரூவல் கம்ஸ், அந்த டைம் நீங்கள் ஷிஃபாக்கே வேக்சின் கொடுக்கணும். வேறு ப்ரிகாஷன்ஸ் கிடையாது, பட் சாதாரண ப்ரிகாஷன்ஸ், அலர்ஜி இல்லையே, ப்ளீடிங் கண்டிஷன் இல்லையே, ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட் கிடையாது. அந்த ஐ திங்க் ஷிஃபா இஸ் டூயிங் குட். ஓகே, யூ கேன் டைரக்ட்லி புட், பட் அப்ரூவல் வந்துச்சு, வேக்சின் அவைலபிள் இருக்குது, அந்த டைம் போட்டோம், நாட் நவ். நிச்சயமா டாக்டர் யூசுப், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்ததற்கு நன்றி.
இப்போ குழந்தைகளுக்கு புற்றுநோய் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எந்த வகையான புற்றுநோய் அப்படின்றது அது நம்ம டெஸ்ட் பண்ணா தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அவங்களுக்கு அந்த புற்றுநோய்க்கான சிகிச்சையை சரியான நேரத்தில் கொடுக்க முடியாம இந்த நேரத்தில் போச்சுன்னா அது வேற லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு டாக்டர். அதை எப்படி நம்ம சரி பண்றது? ஸோ அட்வான்ஸ் ஸ்டேஜ் லெவல் 1 லெவல் 2 போயிடுச்சுன்னா நம்ம லெவல் 1 கிடையாது, ஸ்டேஜ் 1 2 3 4 புற்றுநோய்க்கு இருக்கு. 1 2 3 வரைக்கும் கியூரபிள் குணமாய் ஆயிடும். நாலாவது ஸ்டேஜ்லேருந்து வந்துச்சு அட்வான்ஸ் ஸ்டேஜ்லேருந்து அங்கே கொஞ்சம் கஷ்டம் இருக்கு குணமாய் பண்ணாதே. ஸோ எஸ், நிறைய பேருக்கு மெனி பீப்புள் மிஸ்ட், நிறைய பேர் வர முடியல இந்த கோவிட் பேண்டமிக்ல, நிறைய பேருக்கு ஆல்சோ வசதி இல்லையே வராதே, ஓகே ஜாப் இல்லையே. ஸோ அதான் ரொம்ப கஷ்டம் இருக்கு. ஸோ ஸ்டேஜ் தாண்டி ஆயிடுச்சு, ட்ரீட்மெண்ட் கேப் ஆயிடுச்சு, திருப்பி புற்றுநோய் வந்துச்சு, அந்த கொஞ்சம் பயம் இருக்கு. அடுத்த நேரம் பார்த்துருவோம் டாக்டர். மதன்குமார் வணக்கம், கூடலூர்ல இருந்து என்னறீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன மதன்குமார்? மேடம் ஆக்சுவலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹெவி கோல்டா இருக்கு, ஆக்சுவலா ஃபீவரிஷா இருக்கு. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல வந்து நம்ம வேக்சினேஷன் பண்ணலாங்களா? ஓகே, ஹெவி கோல்ட் அண்ட் ஃபீவர், நீங்க ஏதாவது எனி டைம் டிட் யூ டூ கோவிட் டெஸ்ட் ஆர்டிபிசிஆர்? ஆர்டிபிசிஆர் எடுத்திருக்கோம். Okay. Recently, see, one report of RT-PCR may be valid for 2 weeks or 3 weeks, okay, because reinfection வரும் கொரோனாக்கு. சமீபத்துல எடுத்தீங்களா மதன்குமார்? எத்தனை நாளைக்கு முன்னாடி எடுத்தீங்க? RT-PCR எடுத்தோம். இல்ல எத்தனை நாளைக்கு முன்னாடி எடுத்தீங்க? நேத்து 1 day தான் ஆச்சு எடுத்தோம். ஓ 1 day ஆச்சு. இது நெகட்டிவ் இருக்கு? ஆமா நெகட்டிவ் தான். Okay, excellent. So negative இருக்கு, two things. Sometimes RT-PCR negative வரும், but till நீங்க usually you do இந்த மாதிரி சளி இருக்கு, please go to hospital, what scan பண்ணணும், CT scan பண்ணணும். நிறைய பேருக்கு இருக்கு ஸ்கேன்ல இருந்து கொரோனா மாதிரி pictures இருக்கு, where but RT-PCR negative. First suggestion, please meet the nearest hospital, do the CT scan. Okay, அப்ப ஸ்கேன்ல இருந்து நமக்கு கரெக்டா தெரியும் கி கொரோனா இருக்கே இல்லையே. சப்போஸ் கொரோனா இஸ் நாட் தேர், ஸ்கேன் கிளியர் இருக்கு, சளிக்கு தனியா ட்ரீட்மெண்ட் இருக்கு, azithromycin, ஸ்டீம் இன்ஹலேஷன், காஃப் சிரப், செட்ரிசின், அதுல இருந்து சரியாயிடும். ஸ்கேன்ல இருந்து கொரோனா பாசிட்டிவ் மாதிரி பிக்சர் இருக்கு, அதுக்கு கொரோனா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ during the corona pandemic usually நம்ம சளி இந்த மாதிரி கோல்ட் வீட்டிலேருந்து மருந்து சாப்பிட்டா சரியாயிடும். பட் இப்போ வேண்டாம், நீங்கள் நேராக போயிட்டு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் போயிட்டு மீட் பண்ணி கோவிட் செல் போயிட்டு சிடி ஸ்கேன் டெஸ்ட் பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட் நம்ம கிளியர் பண்ணணும். இந்த கோவிட் லங்ஸ் எஃபெக்ட் ஆகலை, கோவிட் இல்லை. RT-PCR negative does not rule out COVID. நமக்கு I have many patients RT-PCR negative but scan பண்ணியாச்சு bilateral pneumonia. So please meet the doctor, and then accordingly scan negative நீங்க சளிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஸ்கேன் பாசிட்டிவ் இருக்கு கொரோனா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். மதன்குமார், நீங்க RT-PCR நெகட்டிவா இருந்தாலும் லங்ஸுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பாத்துருங்கன்னு மருத்துவர் பரிந்துரைக்கிறார். அதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்திற்கான மருத்துவ முறைகளுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேயர் வித்யா வணக்கம், சென்னையில இருந்து என்னறீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன வித்யா? அம்மாவோட ஏஜ் வந்து 62, அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர், ஒரு பக்கம் மார்பகம் எடுத்தாச்சு. 5 ஹீமோதெரபிக்கு அப்புறம் இப்போ 20 days ஒன்ஸ் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கோம். இன்னும் 2 மாசம் அந்த ட்ரீட்மெண்ட் போகுது. இப்போ இதுக்கு நடுவுல கொரோனா தடுப்பூசி அம்மாவுக்கு போடலாமா? அப்படி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடலாம்னா எவ்வளவு நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடணும்? என்ன இன்ஜெக்ஷன் பெஸ்டா இருக்கும்? கோவிஷீல்ட், கோவேக்சின் எது பெஸ்டா இருக்கும்? வித்யா, இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, 5 ஊசி முடிஞ்சிச்சு. ஸோ ப்ளீஸ் இப்போதான் வேக்சின் போட்டோமா, ஓகே, வெயிட் பண்ணக்கூடாது கி ட்ரீட்மெண்ட் முடிவு வரைக்கும். இந்த 5 சைக்கிள் நெக்ஸ்ட் சைக்கிள் 6வது ஊசி முன்னாடி 3 days முன்னாடி நடுவில் நீங்கள் வேக்சின் ஃபினிஷ் பண்ணணும். எனி வேக்சின், கோவிஷீல்டு, கோவேக்சின் ரெண்டும் நல்லா தான் இருக்குது. ரெண்டுக்கு எஃபிகசி அதே மாதிரி, ரெண்டுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப மினிமம் இருக்குது, ரெண்டுக்கு ப்ரொடெக்ஷன் ஆல்சோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மேலே நம்மக்கிட்ட சாய்ஸ் கிடையாது. எஸ், ஸ்புட்னிக் ஆல்சோ இருக்குது, பட் அதே வெரைட்டி உட்காந்துட்டு சொல்ல முடியாது திஸ் இஸ் பெட்டர் தென் தட். ஆல் 3 ஆர் அட் த சேம் லெவல், ப்ளீஸ் டேக் இட். பட் இப்போதான் உடனே ஊசி போட்டு வெயிட் பண்ண வேணாமா வித்யா? அதாவது சிகிச்சை இப்போ நீங்க கீமோ இன்னைக்கு போறீங்கன்னா இன்னைக்கு போடக்கூடாது, 3 நாட்களுக்கு முன்னாடியோ அல்லது கீமோ முடிச்சதுக்கு 3 நாட்களுக்கு பிறகோ நீங்க தடுப்பூசி எடுத்துக்கலாம். எந்த ஊசி வேணா எடுத்துக்கலாம், எது கிடைக்குதோ அதை நீங்க எடுத்துக்கலாம். அதான் மருத்துவருடைய பரிந்துரையா இருக்கு. விரைவில் சீக்கிரமா அந்த ஊசி ஒரு டோஸ் ஆவது நீங்க போட்டுருங்க, ஏன்னா அவங்களுக்கு எளிதில் தொற்றக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க வித்யா, உங்களுக்கான பல தகவல்கள் கிடைக்கும்.
டாக்டர் இப்போ இந்த கீமோ புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிகிச்சை முறைகளில் கீமோ அப்படின்றது அந்த சைக்கிளில் கரெக்டாக பண்ணணும் டாக்டர், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு பண்ணணும். இப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் அந்த நாட்கள் தள்ளி போனால் அது ஏதேனும் புற்றுநோயில் பாதிப்பை ஏற்படுத்துமா? எஸ், கீமோதெரப்பி ப்ரோஸ்போன் பண்ணிட்டே இருக்கு, டிலே பண்ணியாச்சு, கேப் கூட மேபி 15 days லேட்டர் பண்ணணும் அப்படின்னா இப்போ 17 days 19 days 20 days ஆச்சு அப்படின்னா அது எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? அதுக்கே புற்றுநோய் வளர்ந்துடுவோம், திருப்பி வரும், ரிலாப்ஸ் ஆகும், செல் ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங். நம்ம டோஸ் இன்டென்சிட்டி மெயின்டைன் பண்ணலே மீன்ஸ் புற்றுநோய் திருப்பி வராதே பயம் இருக்கு. கரெக்டாக டேட் வைஸ் நமக்கே கொடுக்கணும். சப்போஸ் இது கியூரபிள் புற்றுநோய் லைக் மார்பு புற்றுநோய் 1 stage 1 2 3 ಅದಕ್ಕೆ ನಮಗೆ நிறைய ಚಾನ್ಸ್ இருக்கு குணமாய். லிம்போமா குழந்தைக்கு டியூமர் ஹைலி கியூரபிள், அந்த கியூர் பர்சன்டேஜ் குறையும் பிகாஸ் தள்ளி பண்ணியாச்சு. சப்போஸ் சில ஆருக்கு அட்வான்ஸ் கேன்சர் இருக்கு, அதுக்கே பரவாயில்லை, ஓகே எனிஹாவ் நம்ம புற்றுநோய் அட்வான்ஸ் ஸ்டேஜ்லேருந்து இருக்கு, ஒரு வாரம் 2 வாரம் தள்ளி பண்ணிட்டே வந்துச்சு, ஓகே இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. பட் ஆரம்பிச்ச ஸ்டேஜ்லேருந்தே ஏர்லி ஸ்டேஜ்லேருந்தே டேட் மிஸ் பண்ணக்கூடாது, பிகாஸ் இது பயம் இருக்கே மறுபடி கேன்சர் மறுபடி திருப்பி வரும். டாக்டர் இப்போ இந்த கோவிட் காலகட்டத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறதுன்றது கொஞ்சம் பிரேக் ஆகுது டாக்டர். இப்போ என்னன்னா புற்றுநோயை கண்டறிதலில் லேட் ஆகுது. இப்போ என்னன்னா இது அதாவது ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் ஏதோ எடுத்து ஸ்கேன் ஏதோ எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1லயே நம்ம கண்டுபிடிச்சோம்னா ட்ரீட்மெண்ட்டும் ஈஸி, கியூரபிளும் ஈஸி. பட் இந்த மாதிரியான நேரங்களில் அந்த லிக்விடிட்டி அந்த நேரம் கிடைக்காதனால அது அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இந்த சிம்டம்ஸ் என்னவா இருக்கும், புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்னவா இருக்கும்? ஓகே சரி, இப்போ லாக்டவுன் இல்லையே, ஸோ இட்ஸ் நாட் அப்ளிகேபிள் நவ். இப்போ எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஒர்க்கிங். எஸ், நீங்கள் ஏதாவது சிம்டம்ஸ் வந்துச்சு நேராக போயிட்டு டாக்டர் மீட் பண்ணணும். மே பி கொரோனா, மே நாட் பி கொரோனா. ஓகே, புற்றுநோய் வந்துச்சு, புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட். பட் புற்றுநோய்க்கு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அதே முன்னாடி எப்படி இருக்குது, கொரோனாலேருந்து அதுக்கு சைன்ஸ் சிம்டம்ஸ் சேஞ்ச் ஆகலே. ஃபீவர், கண்டினியூஸ் ஃபீவர் 3 வாரம் 4 வாரம் தொடர்ந்து காய்ச்சல் வந்துச்சு, திங்க் ஆஃப் லிம்போமா, கொராயை நிறைய டெஸ்ட் பண்ணியாச்சு, கொரோனா நெகட்டிவ், ப்ளீஸ் திங்க் ஆஃப் கேன்சர், லிம்போமா, பிளட் கேன்சர், நிறைய சாலிட் டியூமர்ஸ்லேருந்து காய்ச்சல் வரும். வலி எனி தாங்க முடியாத வலி ஜாஸ்தி இருக்கே, மெடிசன் போட்டால் சரியில்லை, சின்ன ஸ்கேன் பண்ணியாச்சு ஒன்றும் தெரியல, நான் யூ ஹாவ் டு ஸ்வெல்லிங், வீக்கம், கட்டி, ஏதாவது பிளேஸ்லேருந்தே கட்டி இருக்கே, கட்டி வீக்கம் ஜாஸ்தி இருக்கே, வலி கூட இருக்கே, ஓகே சரி அதான் இருக்கே. இருமல், கண்டினியூஸ் காஃப், கோவிட் டெஸ்ட் பண்ணியாச்சு, கோவிட் நெகட்டிவ், ஸ்கேன் பண்ணணும், இமீடியட்டாக பார்த்துட்டு அப்புறம் சொல்ல முடியுமா, எஸ் காஃப் இஸ் அகேன். ஓகே டாக்டர். ஓகே செல்வா அடுத்த என்ன இருக்காரு. செல்வா வணக்கம், ராமநாதபுரத்துலேருந்து என்ன உங்களுடைய சந்தேகம் என்ன செல்வா? செல்வா வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ரொம்ப நாளா அல்சர் இருக்கு சார். ரொம்ப நாளா என்ன இருக்குங்க? அல்சர் ரொம்ப நாளா இருக்கு சார். சரிங்க. இப்போ என்னன்னா சார், அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ தடுப்பூசி போடலாமா சார்? ஏன்னா டேப்லெட்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு. சரிங்க, அதான் சார் கேட்குறேன் சார். சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, உங்களுக்கான விளக்கத்தை மருத்துவர் வழங்குவார். எஸ் மிஸ்டர் செல்வா, உங்களுக்கு அல்சர் எங்கே இருக்கு? வயித்துல மேடம், வயித்துல, அச்சா கேஸ்ட்ரிக் அல்சர் மாதிரி இருக்கு. எஸ், நீங்க கேஸ்ட்ரிக் அல்சரோட ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணணும், வயித்துல அல்சர். பட் அந்த அல்சர் அண்ட் இந்த தடுப்பூசிலேருந்து யூஸ்வலி சம்மந்தம் இல்லையே, ப்ரொவைடட் அந்த மாதிரி கான்ட்ராண்டிகேஷன், ரொம்ப அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், ஃபிட்ஸ், அந்த மாதிரி ப்ளீடிங் கண்டிஷன் இல்லையே, நேராக போயிட்டு நீங்கள் வேக்சின் போடுறோம். அடுத்த நேரம் பார்த்துருவோம் டாக்டர். மங்களம் வணக்கம், திருச்சியிலிருந்து என்ன உங்களுடைய சந்தேகம் என்ன? மங்களம். எனக்கு நான் கேன்சர் பிரஸ்ட் ஆபரேட்டர் 4.5 years ஆகுது. சரிங்கம்மா, சரி. இப்போ நான் வேக்சின் போடுறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருக்கேன். ஹார்ட்ல வேற பிரச்சனை இருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். சுகர் இருக்கு, கொஞ்சம் சாப்பிடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. காரம் எல்லாம் சேர்க்க முடியாது, எதுவும் நார்மலா மற்ற ஃபுட் எல்லாம் சாப்பிட முடியாது, லைட்டா தான் சாப்பிட முடியுது. அதனால இப்ப வேக்சின் போட்டா எனக்கு வேற எதுவும் காம்ப்ளிகேஷன் வருமோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால மேடத்திட்ட கேட்கணும். எஸ் மிஸ் மங்கலம், நீங்களுக்கு 4 வருஷம் மேலே ஆயிடுச்சு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டேன். ஓகே, ஹார்ட் ப்ராப்ளம் அண்ட் சுகர் டயபெட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் நடந்துருங்க, கட்டாயமாக உடனே போயிட்டு வேக்சின் போட்டுக்கோங்க. பிகாஸ் யாருக்கு இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் அண்ட் சுகர் இருக்கே, போஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு ரிஸ்க் கொஞ்சம் கூட இருக்கே இந்த கரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு. இதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் அந்த நான் கான்ட்ராண்டிகேஷன்ஸ் முன்னாடி சொல்லிகிட்டே இருக்கேன், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி இல்லைம்மா, நேராக போயிட்டு ஊசி போட்டோம்.
இந்த ஊசியிலேருந்து சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு. லைக் வலி, இன்ஜெக்ஷன் அந்த பக்கம் கொஞ்சம் வலி இருக்கு, நைட் உடம்புலேருந்து வலிக்கோ, ஒரு ஆளுக்கு காய்ச்சல் வரும், பட் அடுத்த நாள் எல்லாம் சரியாயிடும். வெரி மினிமம் சைட் எஃபெக்ட்ஸ். அதிலேருந்து இந்த நீங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் ஆகாது, பட் இது நிறைய ப்ரொடெக்ஷன் வரும். பிகாஸ் கொரோனா ஃபைட் பண்ணது இது நமக்கே முக்கியமாக. ப்ளீஸ் டேக் த வேக்சின். டாக்டர், இப்போ புற்றுநோய்க்கான சிகிச்சையில் இருக்கிறவங்க வேக்சின் நீங்கள் சொல்கிற நாம்ஸ் படி வேக்சின் போட்டுட்டா அடுத்த ட்ரீட்மெண்ட் போகும்போது தன்னுடைய மருத்துவர்கிட்ட நான் வேக்சின் போட்டேன்றதை இன்டிமேட் பண்ணணுங்களா, இல்லை அது அவசியமா? அது இன்டிமேஷன் அண்ட் வேக்சின் அண்ட் த ட்ரீட்மெண்ட்கே ஒன்றும் அப்போது வி ஆர் நாட் ஆஸ்கிங். ஓகே, ஒரு சில பிளேஸ்லேருந்து லைக் இந்த ஏர்போர்ட் நீங்களுக்கு கட்டாயமாக இஃப் யூ ஹேவ் டு சப்மிட் டபுள் வேக்சினேஷன், ஒரு வேலைக்கு வேக்சினேஷன் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம். பட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு அந்த மாதிரி வேக்சின் போட்டிருக்காங்கன்றதுக்காக சேஞ்சபிள் மெடிசன்ஸ்லாம் அவர் எதுவும் கொடுக்க போகிறாங்க. அந்த வேக்சின்ஸ்லேருந்து கீமோதெரப்பிக்கு சம்மந்தம் இல்லையே. வேக்சின் நீங்கள் போட்டுக்கோங்க. whenever we do consultation நானே டெஃபினட் எழுதணும், ப்ளீஸ் புட் வேக்சின், நாட் புட். ஒரு ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டுட்டு இருக்கு, செகண்ட் டோஸ் டிலே பண்ணக்கூடாது. அதை ருட்டீனாக டு ரிமைண்ட் ஃபார் அவேர்னஸ் ஆஸ் அ டாக்டர் we will inform the patient. But அந்த வேக்சின் போட்டுட்டு இருக்க போலே அதுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேணாம், அந்த மாதிரி கிடையாது. ஓகே, அடுத்த நேரம் பார்த்துருவோம். சதீஸ்வரி வணக்கம், பொள்ளாச்சியில இருந்து இணையறீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன சதீஸ்வரி? மேடம், மகனுக்கு மயிலடவு கொரோனா வந்துருந்ததுங்க. சரிங்க. பையனுக்கு கொரோனா வந்து 2 மாசம் ஆச்சுங்க. அவனுக்கு கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம், கொரோனா வந்து நல்லா ஆயிருச்சுங்க. சரிங்க. இன்ஜெக்ஷன் போடலாங்களா அவனுக்கு? பையன் வயசுங்க 30 ஆச்சுங்க. சரி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கம்மா, உங்களுக்கான விளக்கத்தை மருத்துவர் வழங்குவார். ஓகே, நீங்களுக்கு பையாக்கு வீசிங் மட்டும் இருக்கு, வேற ஏதாவது அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு, ஸ்கின் அலர்ஜி, தோல் அலர்ஜி, சாப்பிட்டே சப்போஸ் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது, தோல் மேலே அலர்ஜி, சாப்பிட்டே அலர்ஜி, துணியிலேருந்து அலர்ஜி, ஸோ அலர்ஜி கிடையாது, அப்புறம் நீங்கள் நேராக போயிட்டு வேக்சின் போட்டுக்கோங்கம்மா குழந்தைக்கு. சதீஸ்வரி அழைச்சதற்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, உங்களுக்கான விளக்கத்தை மருத்துவர் வழங்கினார். அடுத்த நேரம் பார்த்துருவோம். கார்த்திகேயன் வணக்கம், விழுப்புரத்துல இருந்து இணையறீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன கார்த்திகேயன்? கார்த்திகேயன் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க சார். சொல்லுங்க சார். ஹலோ, உங்களுடைய சந்தேகம் என்ன கார்த்திகேயன்? மருத்துவர் இருக்கிறார் சார். நான் விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். எனக்கு ஐபிபி இருக்கு, சுகர் இருக்கு. சரிங்க. ஹலோ, எஸ் சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க கார்த்திகேயன். ஐபிபி இருக்கு சார் நம்ம எனக்கு. சரிங்க. சுகர் இருக்கு. சுகர், இதனால வந்து நான் வேக்சின் வந்து எடுத்துக்கலாமா ஊசி? சரிங்க. இவ்வளவு நாள் நீங்க ஏன் போடல? நான் இதனால அந்த பிபி சுகர் இருக்கிறதுனால வந்து நான் போடல சார். யார் சொன்னாங்களா உங்களுக்கு இது பிபி சுகர் இருந்தா போடக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? எதுவும் சொல்லல, நம்மளே சரி அந்த பயத்தினால போடாத இருக்கு. பயமே வேண்டாம், உங்களுக்கான விளக்கத்தை மருத்துவர் வழங்குவார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. எஸ், பயப்பட மாதிரி கிடையாது. சக்கரவியாதி இருக்கே, பிபி ஜாஸ்தி இருக்கே, அதுலேருந்து வேக்சின்லேருந்து சம்மந்தம் இல்லையே. ராதர் இந்த மாதிரி ஆளுக்கே மக்களுக்கே உடனே போயிட்டு வேக்சின் கொடுக்கணும். பிகாஸ் யூ ஆர் ஹை ரிஸ்க். ஸோ இமீடியட்டாக வேக்சின் போட்டு இதிலேருந்து இதுக்கு சம்பந்தம் கிடையாது. டாக்டர், இப்போ சாதாரணமாக நோய்கள் இல்லாதவர்களே ஒரு சளி பிடிச்சாலோ ஒரு காய்ச்சல் வந்தாலோ நான் போட்டுக்கலாமான்ற ஒரு சந்தேகம் வருது. புற்றுநோய் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சந்தேகம் வர்றது ஆப்வியஸ்லி இயல்பு தான். இப்போ அவங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக போடணும் அப்படின்றது உங்களுடைய மருத்துவடைய பரிந்துரை என்ன டாக்டர்? எஸ், அதான் தட் இஸ் அவேர்னஸ். நமக்கு எல்லாருக்கே சொல்லுங்க, ஓகே ட்ரீட்மெண்ட் நடக்கணும் டைம் ஸ்ட்ரிக்டாக வேக்சின் போட்டோம். யூ ஆர் லைக் அ நார்மல் இண்டிவிஜுவல். அது கேன்சர் இருக்கு, ஹை ரிஸ்க், நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு போடணும் இந்த வேக்சின். ஸோ அதான் அவேர்னஸ். அடுத்த நேரம் பார்த்துருவோம் டாக்டர். பாஸ்கர் வணக்கம், சென்னையிலிருந்து இணையறீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன பாஸ்கர்? ஹலோ சார். வணக்கம் பாஸ்கர், இணைப்பில் இருக்கீங்க, மருத்துவர் இருக்கிறார். உங்களுடைய கேள்வி என்ன? ஆமா சார், எனக்கு வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பிளட் கேன்சர் வந்தது. சரிங்க. அது நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். இப்போ இந்த கொரோனா ஊசி போடலாமா வேண்டாமா? ஓகே, மிஸ்டர் பாஸ்கர், குட் மார்னிங். நீங்கள் நல்ல கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன். இந்த நீங்களுக்கு ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் நடக்கணும் டைம் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ஆல்சோ ஒன்றும் பயப்பட மாதிரி கிடையாது. நேராக போயிட்டு கோவிட் வேக்சின் போட்டோம் சார். பாஸ்கர், நீங்க கொரோனா வேக்சின் போட்டுக்கலாம், மருத்துவருடைய பரிந்துரை அதுதான் இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, உங்களுக்கான பல தகவல்கள் கிடைக்கும். டாக்டர், இப்போ பல வருடங்களுக்கு முன்பு ட்ரீட்மெண்ட்ல இருந்து அதுல இருந்து மீண்டு வந்து இப்போ எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லை. அவங்களுக்கு கீமோதெரப்பி, ரேடியாலஜி அந்த மாதிரி இதெல்லாம் மாத்திரைகள் கூட சாப்பிடல, எக்ஸசைஸ் கூட இல்லை, அவங்க நார்மலா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வேக்சினுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்கா? ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஒன்லி யாருக்கு ஹை டோஸ் கீமோதெரப்பி, ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஹை டோஸ் வெரி ஹை லெவல் ಅದಕ್ಕೆ மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. மீதி ஆளுக்கு டியூரிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ப்ளீஸ் தே கேன் டேக் த வேக்சின் சேஃப்லி. இந்த வேக்சின் ரொம்ப சேஃப் இருக்கு. ஓகே, அடுத்து ஒரு நேரம் பார்த்துருவோம். துர்கா வணக்கம், நங்கநல்லூர்ல இருந்து இணையறீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன துர்கா? வணக்கம் டாக்டர். வணக்கம்.
சார் மே மந்த் எங்களுக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. இப்போ நாங்க ரெக்கவர் ஆயிட்டோம், ஹோம் குவாரண்டைன்ல தான் இருந்தோம். பட் ஆனா இப்போ வந்து ரொம்ப ஏர்ஃபால் ஆகுதுங்க. ஒரு 20 days வீட்டுல 4 பேருக்குமே எங்க வீட்டுல இருந்துச்சு. எனக்கும் என்னோட டாக்டருக்கும் பயங்கர ஏர்ஃபால் ஆகுது. நாங்க டெர்மட்டாலஜிஸ்ட பார்த்தோம் நாங்க. பட் ஆனா இது போல ஹேர் ஆனது இல்ல. ஒரு 3/4 வந்துருச்சு எங்களுக்கு தலையில இருந்து. அவங்க கொடுத்த டேப்லெட் பாத்தீங்கன்னா டி ரிவலஸ் சொல்லிட்டு நைட்ல போடணும்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஹேர் ஸ்ப்ரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க, மின்ட் ஆஃப் ப்ரோன்னு சொல்லிட்டு. இது இப்போ யூஸ் பண்ணலாங்களா இல்ல இது ஸ்டாப் ஆகுமான்னு தெரியல. டெய்லி வந்து எங்களுக்கு அந்த கோவிட்ல இருந்ததை விட அந்த ஹேர் ஃபால் ஆகுது பயங்கர மன உளைச்சலாவே இருக்கு டெய்லி. இப்போ இந்த ஹேர் ஃபால்ன்றது கோவிடுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஏற்படுது இல்லைங்களா? கோவிட் முடிஞ்சு 1.5 months கழிச்சு மே மந்த் நாங்க ரெக்கவர் ஆயிட்டோம். ஜூன்ல எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ லாஸ்ட் இந்த ஜூலைல தான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 20 days தான் பயங்கரமா ஹேர் ஃபால் ஆகுது. உங்களுக்கு மட்டுங்களா இல்ல குடும்பத்துல வந்த எல்லாருக்குமே அப்படிதான் நடக்குது? வீட்டுல வந்து டென்ஷனா என்னோட பையனுக்கும் கொட்டுறது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. நமக்கு லென்த்தி ஹேர்ன்றதுனால பாத்தீங்கன்னா வேர்ல இருந்தே நம்ம தலை வாடுறப்ப ஸ்ட்ரெயிட்டாவே வருது. அப்படி ஒவ்வொரு தடவை அந்த கோம்புன்னு பாத்தீங்கன்னா கூண்டா வருதுங்களா, அது நமக்கு தெரியுது ஏதோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. அது நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்தோம் நாங்க. பட் இந்த 2 ஸ்ப்ரேவும் டேப்லெட்டும் வந்து ரெஃபர் பண்ணிருக்காங்க. இது கரெக்டான ஃபாலோ பண்றதா இது ஸ்டாப் ஆகுமான்றது தெரியணும். துர்கா மேடம், நீங்க கொரோனாவுக்கு சாப்பிட்ட மாத்திரைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது சொல்ல முடியுமா? விட்டமின் சி எடுத்தோம், ஜிங்க் எடுத்தோம், அப்புறம் அந்த எர்த்ரோமெசன், அப்புறம் பாராசிட்டமல். சரிங்கம்மா, இதுதான் வந்து ஒரு 1 week எடுக்கும். நிச்சயமா துர்கா, இது வந்து சைடு எஃபெக்ட் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் மருத்துவனுடைய பதில் என்ன கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க துர்கா. எஸ், இந்த நீங்கள் மூடி கோட்டுட்டு இருக்க இதற்கே யூஸ்வலி கரோனாலேருந்தே ஹேர் ஃபால் அப்புறம் தான் நாட் டாக்குமெண்டட் நிறைய பேருக்கு இல்லையே. பட் நிறைய பேருக்கே புது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வரும். மேபி ரிலேட்டட் டு கரோனா, மே நாட் பி ரிலேட்டட். பட் நீங்கள் சொல்லிட்டு இருக்க நிறைய பேர் வீட்டிலேருந்து இந்த மாதிரி ஹேர் ஃபால் இருக்கே. வேறு காரணம் இருக்கே. மேபி தனி கோம், ஏன்னா 4 பேருக்குமே அதே இருக்கறனால நம்ம அது கொஞ்சம் வேற காரணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் வாட் இந்த என்ன தண்ணில இருந்து நீங்க குளிக்கிட்டு இருக்கே, என்ன துணி யூஸ் பண்ணிட்டு இருக்கே, என்ன டவல் யூஸ் பண்ணிட்டே இருக்கே, என்ன தலசீவ் யூஸ் பண்ணிட்டே இருக்கே, அதற்கே சம்மந்தம் இருக்கு. நீங்க ஆல்ரெடி கரெக்டா நீங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கே. அந்த டெர்மட்டாலஜிஸ்டோட சஜஷன் கண்டினியூ பண்ணணும். திஸ் அன்லைக்லி ரிலேட்டட் டு கரோனா, மே பி ரிலேட்டட் டு ஹவுஸ் கண்டிஷன். ஸோ கொஞ்சம் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். புதுசாக டவல் வாங்கணும். ஓகே, புதுசாக துணி பெட்ஷீட் அந்த சேஞ்ச் பண்ணணும். தண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோங்க, என்ன வாட்டர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, என்ன தலசீவ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த கொஞ்சம் மாதிரி அண்ட் ரெகுலராக ஸ்நானம் பண்ணணும், தலசி போகணும். எண்ணெய் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அதிலேருந்து ஆல்சோ வரும் தலை ஒரு எண்ணெய் ஷாம்பூ, நிறைய ஷாம்பூ பிராண்ட் சேஞ்ச் பண்ணும்போது. ப்ளஸ் நீங்கள் விட்டமின் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ப்ளீஸ் கண்டினியூ. ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் மல்டிவிட்டமின் கண்டினியூ பண்ணணும். அதாவது மைக்ரோ எலிமெண்ட்ஸ் இருக்கே, மைக்ரோ எலிமெண்ட்ஸ் அண்ட் மேக்ரோ எலிமெண்ட்ஸ் இருக்கே. அதிலேருந்து இட் வில் க்ரோ. இங்கே உட்காந்துட்டு நான் டைரெக்டாக காஸ் சொல்ல முடியாது, பட் சஜஷன் பண்ண முடியுமா கி ப்ளீஸ் சேஞ்ச் ஆல் த திங்ஸ் அண்ட் ஆல் கண்டினியூ வித் த. டாக்டர், இப்போ தண்ணினால வரும்னா தண்ணியில் என்ன மாதிரியான பிரச்சனை வரும் டாக்டர்? அந்த தண்ணியை செக் பண்ணுங்களா? லேப்ல கொடுத்து செக் பண்ணுமா? அது என்ன அந்த மாதிரி கிடையாது. அது கஷ்டம் இருக்கு லேப்லேருந்து கொடுத்துட்டு. ஓகே, சம்டைம்ஸ் வாட்டர் குவாலிட்டி சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் மேலே டேங்க்லேருந்து இது அது ஸ்டாக்னன்ட் வாட்டர் ப்ரௌனிஷ் தண்ணி வந்துச்சு, பிளாக்கிஷ் தண்ணி வந்துச்சு, அதுலேருந்தே அந்த கெமிக்கல்ஸ்லேருந்தே மூடி கொட்டும். அந்த நீங்கள் சடனாக சேஞ்ச் பண்ண முடியாது பிகாஸ் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் தி கார்பரேஷன். பட் நீங்கள் செக் பண்ணணும். அந்த தண்ணியிலேருந்தே பண்ணத்தே நமக்கு இதை மாதிரி வரும்னா ஓகே, நான் தண்ணி சுடு பண்ணிட்டு அந்த கொரோனான்றதை தவிர்த்து வேற என்ன வழிகள்ன்றதை கொஞ்சம் பார்க்கணும். ப்ளஸ் கொரோனா 100% சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் ஃபார் கொரோனா. கேன் பி 1 or 2% கொரோனால இந்த சம்மந்தம் இருக்கு. அதர்வைஸ் ஹேர் ஃபால்க்கு தனியாக காரணம் இருக்கு. அதிலேருந்து வரும். நிச்சயமா டாக்டர். துர்கா, இதற்கான காரணங்களை நீங்க விரைவில் கண்டறிங்க. அதுக்கு கொரோனா மட்டுமே காரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு மருத்துவர் சொல்றாரு. அடுத்து ஒரு நேரம் பார்த்துருவோம். டாக்டர் ஃபரூக், வணக்கம். ஊட்டியிலிருந்து என்ன உங்களுடைய சந்தேகம் என்ன ஃபரூக்? மார்னிங் சார். மார்னிங். வணக்கம். வணக்கம் மேம். நம்ம வைஃப்க்கு வந்து ஹார்ட்ல ஒரு ஸ்டெண்ட் வச்சிருக்காங்க. சரிங்க. அவ வந்து இப்ப இன்ஜெக்ஷன் எடுத்துக்கலாமா? அவ அந்த டேப்லெட் கண்டினியூ பண்ணலாமா? அந்த குளோபிலெட் பிபிக்கு இது இப்ப கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால 1 or 2 days இதை கண்டினியூ பண்ணலாமா இல்ல டேப்லெட் நிறுத்தணுமான்னு நேன்ட்ட கேட்கணும். ஓகே, டேப்லெட் குளோபிலெட் நிறுத்தக்கூடாது. நீங்கள் ஸ்டென்டிங்க்கு ஆல்ரெடி ஹார்ட்டோட ஸ்டென்டிங்க்கு ட்ரீட்மெண்ட் நடந்தால் கரெக்டாக நடக்கணும். யூ டேக் த வேக்சின். இதுக்கு கான்ட்ரா இண்டிகேஷன் கிடையாது. ராதர் நீங்கள் சீக்கிரம் போயிட்டு இந்த வேக்சின் கொடுக்கணும். பிகாஸ் பேஷண்ட் இஸ் அ கார்டியாக் பேஷண்ட்.
ஓகே இது சம்மந்தம் இல்லையே ப்ளீஸ் டேக் வேக்சின். ஃபரூக் நீங்க விரைவா தடுப்பூசி போட்டுங்கன்னு தான் மருத்துவர் பரிந்துரைக்கிறார். அடுத்த நேரம் பார்த்துருவோம். டாக்டர் சிவபாலன் வணக்கம், சென்னையிலிருந்து இணைறீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன சிவபாலன்? ஹலோ வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, மருத்துவர் இருக்கிறார். உங்களுடைய சந்தேகம் என்ன, கேள்வி என்ன? மேடம், இது நம்மளுக்கு இந்த வயிற்றுல அல்சர் மாதிரி கொஞ்சம் இருக்குது. நான் ஊசி இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாமா? எஸ், gastric ulcer and இன்ஜெக்ஷனுக்கே ஒன்றும் சம்மந்தம் இல்லையே, அலர்ஜிக் ரியாக்ஷன் கிடையாது. எஸ் ப்ளீஸ் வேக்சின் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. அதுக்கு அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க மருத்துவர் சிவபாலன். விரைவில் நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கோங்க. டாக்டர், இப்போ இந்த கொரோனா குணமான பிறகு இப்போ அவங்க கேட்டது போல 1.5 மாதங்கள் கழித்து முடிகள் கொட்டுதுன்ற அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? இல்ல வேற எந்த மாதிரியான சைடு எஃபெக்ட் வரும்? கொரோனா குணமாச்சுன்னா சைடு எஃபெக்ட்ஸ் என்ன மாதிரி வரும்? இப்ப கருப்பு பூஞ்சை கூட வந்தது டாக்டர். இந்த மாதிரியான பாதிப்புகள் என்னென்ன பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு? இந்த கொரோனாக்கே இட்ஸ் கால் போஸ்ட் கோவிட் சிண்ட்ரோம். ஓகே, கொரோனா நீங்கள் வெளியில் வந்துச்சு, எல்லா ரிப்போர்ட்ஸ் நார்மல் இருக்கே, பெரிய ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பட் சைடு எஃபெக்ட்ஸ் போகிறோம் 3 மாதம் வரைக்கும், 12 வாரம் வரைக்கும் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் போகிறோம். நிறைய ஃபர்ஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் தேம் இஸ் மென்டல் ஹெல்த். நம்ம டிப்ரெஷன் பயம் இருக்கே. ஒரு காலர் இருக்கே, வில் ஃபினிஷ் த காலர். ஓகே, ஸோ பயம் இருக்கே, நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கே. அவங்க பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சிம்டம்ஸ் மாறுன்றீங்க. ஓகே, நிறைய பேருக்கு இந்த அப்டாமினல் வயிற்று வலி வரும், டைரியா வரும், வாமிட்டிங் சென்சேஷன் வரும். பட் இதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம அப்போதைக்கு பார்த்துக்கலாம். நமக்கு என்ன பிரச்சனை வருதோ அது நம்ம ஸ்லோவா ரெக்கவர் செட்டில் ஆயிடும். ஓகே ஓகே டாக்டர், அடுத்து ஒரு நேர பார்த்துருவோம். கலாவதி வணக்கம், நெல்லையில இருந்து இணைறீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன கலாவதி? சார், நான் 2012 எனக்கு பாலிமயோசிட்டிஸ்னு வந்திருந்தது பார்த்துக்கோங்க, மயோபதி பிரச்சனை. சரிங்க. ஆமா, அது என் பொண்ணு பிறந்து 2 இயர்ஸ் கழிச்சு எனக்கு வந்துடுச்சு. ஒரு முத பொண்ணு பிறந்து அதுக்கப்புறம் ஃபுல்லுமே எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது மசில் பயோப்சி பண்ணி இந்த மசில பெங்களூருக்கு அனுப்பி எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டே இருந்தோம். அவங்க ஸ்டீராய்டு கொடுத்தாங்க எனக்கு. சரிங்க. ஆமா, வைஸ்லான்னு ஒரு ஸ்டீராய்டு கொடுத்துருந்தாங்க, அசோரானும் கொடுத்துருந்தாங்க. அதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் அந்த கண்டினியூ பண்ணியும் எனக்கு அந்த நோய் எனக்கு இதாகல, கம்மியாகல. அதனால எனக்கு பிரச்சனை அதிகமாகி இப்ப மசில் எல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் ஸ்டீராய்டை கம்மி பண்ணிட்டு ஸ்டீராய்டுமே விட்டுட்டேன். இப்போ ஒரு 2012 இருந்து ஆரம்பிச்சது, 2015 நான் அதை விட்டுட்டேன். அதை வச்சு பிரச்சனை கேட்ராக்ட் வர ஆரம்பிச்சிருச்சு கண்ணுல, 2 கண்ணுலயுமே. ஆமா, இப்போ நான் அதை ஆபரேட் இன்னும் பண்ணல. 2015 நான் ஆபரேட் பண்ணல. இன்னொன்னு இப்பவும் அந்த நோய் இருக்குன்னா இப்ப லைட்டா இருக்குது, கால் வலி வந்துகிட்டே இருக்கும் சார். ஆனா இப்போ சாதாரணமா ஒரு 1 வீக்குக்கு ஒரு ஓவிரான்னு ஒரு வலி பெயின் ரிலீஃப் டேப்லெட் அப்பப்போ போட்டுக்கிடுவேன். சரிங்க, அவ்வளவுதான் சார். அதான் நான் இப்போ கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாமா இப்படின்ட்டு டாக்டர்கிட்ட கேட்கணும். கலாவதி, நீங்களுக்கு இந்த பாலிமயோசைட்டிஸ்க்கு லாங் ட்ரீட்மெண்ட் ஆல்மோஸ்ட் 8 வருஷம் நடந்துட்டு இருக்கு. நீங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் டாக்டர் பார்த்துட்டே கண்டினியூ பண்ணணும். இந்த பாலிமயோசைட்டிஸ் பாலிமயோபேத்தி கொஞ்சம் கஷ்டம் இருக்குது குணமாய் பண்ணது. பட் மருந்து போட்டால் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் டாக்டர் கிட்டே டச் பண்ணிவிட்டு அதை கண்டினியூ பண்ணணும் ட்ரீட்மெண்ட். கோவிட் வேக்சின் சம்மந்தம் நீங்கள் ஆல்ரெடி ஸ்டெராய்ட்ஸ் 2015 ஸ்டாப் பண்ணியாச்சு, அதான் நல்லா தான் இருக்கேன். ஸோ இப்போ ஸ்டெராய்டு இல்லை நீங்களுக்கு, ப்ளீஸ் டேக் த வேக்சின். ஒன்றும் சம்மந்தம் கிடையாது, அலர்ஜிக் ரியாக்ஷன் கிடையாது, அனஃபைலாக்சிஸ் இல்லையே, நேராக போகணும். பிகாஸ் ஸ்டெராய்டு ஆல்சோ ஸ்டாப் பண்ணியாச்சு. ப்ளீஸ் டேக் த வேக்சின். டாக்டர், இப்போ ஒரு பயம் இருக்குது டாக்டர், எல்லாருக்குமே கேன்சர் அப்படின்னாலே உள்ளூர் ஒரு பயம் இருக்குது. இப்போ கொரோனானா அதை விட அதிகமான பயம் இருக்குது. இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கோவிட் வந்துச்சு அப்படின்னா அவங்க மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க டாக்டர். நம்மளால் மீண்டு வர முடியுமா? இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கா? ஏன்னா கோவிட் பாதித்தவங்களே நிறைய பேர் மரணத்தை சம்பவிக்கிறனால அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே நமக்கு கேன்சர் இருக்குது, இன்னும் கோவிட் இருந்துன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க. அந்த மன உளைச்சல அவங்க போக்குறதுக்கு என்ன உங்களுடைய மருத்துவராக உங்களுடைய ஒரு தன்னம்பிக்கையான கருத்துக்கள்? எஸ், அதாவது மென்டல் ஹெல்த். ஓகே, இந்த டைம் இந்த கரோனா சேர்த்து அண்ட் புற்றுநோய் ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு நிறைய பயம் இருக்குது. நிறைய பேர் டிப்ரெஷன்லேருந்து போகணும், நிறைய பேர் விட்டுட்டு ஒன்றும் வேணாம், ஹாஸ்பிட்டல் போக வேணாம், ட்ரீட்மெண்ட் பண்ண வேணாம். ஸோ இது we have to as a doctor health care worker நமக்கு எல்லாரும் போயிட்டு கவுன்சில் பண்ணணும். பேஷண்ட்லேருந்தே டெலிமெடிசன்லேருந்து ஃபோன் பண்ணி பேசணும். தேர் ஷுட் பி கவுன்சிலர், சோஷியல் ஒர்க்கர் கண்டினியூஸ் டெலிமெடிசன்லேருந்தே. ஐ ஆல்சோ டெல் பீப்புள் அந்த நிறைய வாட்ஸ்அப் பார்க்கக்கூடாது, நிறைய இன்ஸ்டாகிராம் அங்கே நிறைய பயம் வீடியோ இருக்குது, அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். வி ஆல்சோ டெல் பீப்புள் நல்லா சாப்பிட்ணும், லாட் ஆஃப் ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் ப்ரோட்டீன் சாப்பிட்ணும். இதை சேர்த்து
சேர்த்து ஸ்மோக்கிங் வேணாம், டோன்ட் யூஸ் ஆல்கஹால். வி ஆல்சோ டெல் பீப்புள் ஆல்சோ யோகா பண்ணணும், நல்ல பிராணாயாமம் பண்ணணும், இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கு ஆக்சிஜனேஷன் நல்லாயிருக்கும். மெடிடேஷன், இந்த டைம் மெடிடேஷன் ரொம்ப முக்கியமாக இதுக்கு இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரென்த். ப்ளஸ் நீங்கள் மீடியா வாட் யூ ஆர் டூயிங் திஸ் டைப் ஆஃப் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நமக்கு நிறைய பேருக்கு ஸ்ட்ரென்த் வரும், மென்டல் ஸ்ட்ரென்த். நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஆள் இருக்கே, ஓகே தே ஆர் டூயிங் வெல். அதுக்கு டோன்ட் லூஸ் அவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். டோன்ட் லூஸ், இட்ஸ் அ பாசிங் ஃபேஸ். அப்புறம் கொரோனா வில் கோ ஆன் அ கப்புள் ஆஃப் வீக்ஸ் மந்த்ஸ், அப்புறம் நம்ம நார்மல் ஆகிடும், ஃப்ரீ ஆகிடும். பட் நீங்கள் போடும், நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும் அண்ட் மென்டலி ஸ்ட்ராங் ஆகும். அடுத்த நேரம் பார்த்துப்போம் டாக்டர். சுதா வணக்கம், திண்டுக்கல்ல நேரிங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன சுதா? சார் எனக்கு வந்து பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு சார். அதாவது மூச்சை ரொம்ப நேரம் உள்ள இழுத்து வெளியில விடுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு சார். அதனால வந்து உடம்புல வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடா செய்ய முடியல சார். அதனால என்ன ப்ராப்ளம், அதுக்கு எங்க போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு தெரியல. அதான் மேம் கிட்ட. இன்னொன்றீங்க ட்ரீட்மெண்ட் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை இல்லைங்களா? இல்ல, நான் இடையில போய் பார்த்தேன். அவங்க லங்ஸ் டாக்டர் போய் பார்க்கவும் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் எனக்கு வந்து நைட்டு தூங்குறப்போ வாய் வழியா மூச்சு விடுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது எப்படின்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அதான் மேம் கிட்ட. ஆனா மூச்சு சம்பந்தமா தான் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ எந்த மருத்துவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி முன் வைக்கிறீங்க இல்லைங்களா? சரி, தொடர்ந்து பாருங்க சுதா. ஓகே சுதா, நீங்களுக்கு இந்த மூச்சு கஷ்டம் இருக்கு. மூச்சு கஷ்டம்க்கு நிறையா காரணம் இருக்கு. ஹார்ட்டோட ப்ராப்ளம் வரதே வரும், லங்ஸ் வரும், ஈவன் ரத்தம் கம்மி இருக்கு அதுலேருந்து வரும், நிறைய கட்டி இருக்கு உள்ளே அதுலேருந்து வரும். ஸோ நம்ம சஜஷன் இருக்கு, நீங்கள் நேராக போயிட்டு நீங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது சின்ன ஹாஸ்பிட்டல் வேண்டாம், கொஞ்சம் நர்சிங் ஹோம், ஹெல்த் சென்டர், கவர்மெண்ட் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் அங்கே இருக்கு, போயிட்டு பார்க்கணும். ஓகே, போயிட்டு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஒன் இஸ் இசிஜி அண்ட் எக்கோ, ஹார்ட் பார்க்கத்தே ஹார்ட்டோட ஏதாவது பிரச்சனை இருக்கே ஸ்கேன் பண்ணணும். சிடி ஸ்கேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃப்ரீ தான் பண்ணுவாங்க. அதுலேருந்து நமக்கே நிறைய விஷயம் சம்மந்தி தெரியும். சேர்த்து பிளட் டெஸ்ட் பண்ணணும், ரத்தம். சம்டைம்ஸ் ஹீமோக்ளோபின் கம்மி இருக்கே, நிறைய பேருக்கு மூச்சு கஷ்டம் வரும். ஹீமோக்ளோபின் கரெக்ட் ஆயிடுச்சு, நீங்களுக்கு மூச்சு கஷ்டம், நீங்களுக்கு டயர்ட்னஸ் எல்லாம் போயிருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ அட் த ஒன் சென்டென்ஸ் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக டாப் டு பாட்டம் பண்ணணும். ஓகே, அப்புறம் நம்ம சொல்ல முடியுமா ஏதாவது காரணம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கு, ட்ரீட்மெண்ட் பண்ணது நீங்கள் சரியாயிடும். அடுத்த நேரம் பார்ப்போம் டாக்டர். தனபால் வணக்கம், மதுரையிலிருந்து நேரிங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன தனபால்? வணக்கம், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். மேடம், லாஸ்ட் 1.5 months முன்னாடி பிஃபோர் வந்து என்னோட ஒய்ஃபுக்கு கோல்டு காஃப் எல்லாம் வந்துச்சு. லோக்கல்ல வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாரு. மெடிசன் போட்ட 3 daysல பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ஸ்மெல்லும் வந்து லாஸ் ஆயிடுச்சு. பட் இன்னும் ரெக்கவர் ஆகலை. என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாம்? ஓகே, ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். உங்களுக்கு டேஸ்ட் ஸ்மெல் தெரியலன்றீங்களா? ஒய்ஃபுக்கு, எனக்கு இல்லை, ஒய்ஃபுக்கு. அதான் ரெக்கவர் ஆகலை, பட் கொஞ்சம் வந்து கம்மியா வருது. ஆனால் ஓகே, இது கொரோனா டெஸ்ட் பண்ணியாச்சு அந்த டைம்? ஆர்டிபிசிஆர் எடுத்தீங்களாயா? கோவிட் டெஸ்ட் இல்ல, எதுவுமே பண்ணல. நம்ம வீட்லயே. எத்தனை நாள் ஆச்சுங்க? 1.5 months ஆச்சு. ஓகே, 1.5 months. சம்டைம்ஸ் இந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் டைம் இது ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வராது. இனிஷியலாக நம்ம போன வருஷம் ஃபர்ஸ்ட் வேவ்லேருந்தே நிறைய பேருக்கு அந்த மாதிரி வந்துச்சு, டேஸ்ட் தெரியல, ஸ்மெல் தெரியல. பட் இந்த வருஷத்தே இந்த செகண்ட் வேவ்லேருந்தே டெல்டா அண்ட் டெல்டா ப்ளஸ் வைரஸ்லேயே அந்த மாதிரி சிம்டம்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு. பட் நம்ம சஜஷன் இருக்கு, ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் தெரியல, 1.5 months ஆயிடுச்சு, ப்ளீஸ் மீட் த டாக்டர். ஒன் இஸ் கொரோனா வைரஸ் ஒரே காரணம். அடுத்து ஏதாவது வேறு பிரச்சனை இருக்கே இந்த நர்வ்ஸ் உள்ள டேஸ்ட் அண்ட் ஸ்மெல்கே, பிகாஸ் இது கிரேனியல் நர்வ்ஸ் மேலே பிரெயின்லேருந்து வரும். ஸோ ஏதாவது ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் என்ன விஷயம், நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கணும் என்ன விஷயம். நமக்கு டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் ரெண்டு கிரேனியல் நர்வ்ஸ் நீங்களுக்கே அஃபெக்ட் இருக்கு. அதை சம்டைம்ஸ் ஸ்கேன்லேருந்து சிம்பிளாக பிரெயின் ஸ்கேன்லேருந்தே பேஸ் ஆஃப் ஸ்கல் ஸ்கேன்லேருந்தே கரெக்டாக நமக்கு தெரியும். ப்ளீஸ் கோ, நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. 1.5 months பெரிய டைம். ஓகே, கண்டுபிடிச்சிட்டு இருக்கு, நம்ம ட்ரீட் பண்ண முடியுமா, அப்புறம் சரியாயிடும். டாக்டர் அடுத்த நேரம் பார்ப்போம். சுமதி வணக்கம், திண்டுக்கல்ல இருந்து என்ன உங்களுடைய சந்தேகம் என்ன சுமதி? என்னுடைய சந்தேகம் வந்து, அதாவது நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். எனக்கு வந்து தொடர்ந்து இந்த ரத்த குழாய்க்கு போற ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாய் சுருங்கிருக்கு. அதுக்கு வந்து டேப்லெட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து தடுப்பூசி இன்னும் நான் போடலாம், 51 வயசு ஆகுது. டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்டதுக்கு நீங்க போட்டுக்கலாம், எந்த ஊசி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம்னு அவர் சொல்றாரு. எனக்கு பயம் என்னன்னா, இந்த கோவிஷீல்டு ரத்தம் உறையும் தன்மை இருக்குன்னு சொல்றதுனால அது 0.2% தான்
மற்ற எல்லாருமே மேக்சிமம் நம்ம இந்தியாவில் எல்லாமே கோவிஷீல்டு தான் போட்டிருக்காங்க. ஆனா நான் கோவேக்சினுக்காக வெயிட் பண்றேன். எனக்கு வந்து கோவிஷீல்டு போட பயமா இருக்கு. ஏதோ ரத்தம் கிளாட் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அதனால கோவேக்சின் கிடைக்கவும் மாட்டேங்குது, வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கோவேக்சின் உங்க பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைகள்ல கேட்டீங்களா? அவைலபிள் எப்ப இருக்குன்றது கேட்டீங்களா? கேட்டேன். இப்ப இல்ல, இப்ப செகண்ட் டோஸ் குரியர்ஸ் தான் இருக்குது, உங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. 15 வைக்கிறோம், வந்தா கால் பண்றோம்ன்றாங்க. ஆனா நாள் தள்ளிட்டே போகுது. நான் வீட்டை விட்டு 1.5 வருஷம் ஆகுது வெளியே போய், பயமா இருக்கிறதுனால ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறோம். அடுத்தவங்களோட ரிலேஷன் யாரையும் வர வேணாம், கான்டாக்ட் எல்லாம். இந்த தடுப்பூசி போடுறது வந்து எனக்கு கோவிஷீல்டு போட பயமா இருக்குது. ஏன்னா அந்த தன்மை. ஆனா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு அவரு பயப்பட வேணாம், உங்களுக்கு எது இல்ல, அந்த இன்னொரு டெஸ்ட் ஒண்ணு எடுத்தாங்க, அது 5.37 தான் இருக்கு, நீங்க தாராளமா போட்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை. ஆனா எனக்கு வந்து உள்ளூர பயமா இருக்கு, போட பயமா இருக்கு. சரிங்கம்மா. அது கோவிஷீல்டு இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில நம்ம கேட்கிற தடுப்பூசி கிடைக்கிறது இல்ல, அதனால அதுதான் பெரிய டிராபேக். இருந்தாலும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சுமதிமா, உங்களுக்கான விளக்கத்தை மருத்துவர் வழங்குவார். சுமதி, நீங்க இந்த கோவிஷீல்டு சம்பந்தம் நீங்க கரெக்டா சொல்லிட்டே இருக்கே, த்ரோம்போ எம்பாலிசம் இது ரத்தம் கிளாட்டிங் ஃபினாமினன் ஆகும். But it's less than 1%. And India lende nama Serum Institute manufactured vaccine India lende இந்த மாதிரி side effects இப்போ வரைக்கும் report ஆகலே, maybe 1 or 2 cases. விதேஷ் ஃபாரின் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வேற அங்கே 2-3 டெஸ்ட் பாசிட்டிவ் இருக்கு. எஸ், கரெக்டாக சொல்லிட்டு இருக்கு. பட் இந்தியாவிலேருந்து எந்தக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ வெரி லெஸ் ரிப்போர்ட்டட் இந்தியா இந்த மாதிரி கிளாட் ஆகும். ஸோ கோவிஷீல்டு சேஃப் இருக்கே, நீங்கள் வெயிட் பண்ண வேணாம் கோவேக்சின் வரைக்கும். பிகாஸ் சப்போஸ் நீங்களுக்கு கொரோனா வந்துச்சு, இம்மீடியட்லி டுடே யூ ஷுட் கோ அண்ட் டேக். என்ன வேக்சின் அவைலபிள் இருக்கே அதான் நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு வேக்சின்க்கு வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ மெனி பீப்புள் இந்தியாவிலேருந்து இந்த கோவிஷீல்டு போட்டுட்டு இருக்கு. யாருக்கு இந்த மாதிரி கிளாட்டிங் த்ரோம்போ எம்பாலிக் ஃபினாமினன் விதேஷ் பயப்பட மாதிரி கிடையாது. பட் ஃபாரின்லேருந்து வந்துச்சு, நாட் ரிப்போர்ட்டட் இன் இந்தியா. ஸோ நீங்கள் நேராக போயிட்டு அந்த வேக்சின் போட்டோம், கோவேக்சின்கிட்ட வெயிட் பண்ண வேணாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிட்டு வந்துட்டோம் டாக்டர். பல கேள்விகளுக்கு, நேர்களோட பல கேள்விகளுக்கு மருத்துவ ரீதியான பல பரிந்துரைகளை வழங்கினீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக நியூஸ் ஜே சார்பாக நன்றி. தேங்க்யூ. நேர்களே, கொரோனா கேள்விகள் 1000 நிறைவு பெறுகிறது. இணைந்திருங்கள் நியூஸ் ஜேவுடன். நன்றி.